வணக்கம். ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பெண்ணுக்கு ரொம்ப நாளாக தட்டி தட்டி போய்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த பெண்ணுக்கு வந்து திருமணம் நடக்குமா அப்படின்னா சில காலகட்டங்களில் அது நடக்கும். அதில் வேறு ஒரு அமைப்பு ஒன்று பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். அந்த செவ்வாய் நின்ற அந்த ராசிக்கு 1, 5, 9 இந்த இடங்களில் கேது வந்து உட்காரக்கூடாது. அப்படி கேது வந்து உட்கார்ந்துட்டாரு அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா மன வாழ்க்கை அப்படிங்கிற அந்த இடத்த வந்து அவர் வந்து சுருக்கிடுவார். அப்போ சுருக்கிடுவார் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குடும்பம் அப்படிங்கிற அந்த இடம், அடுத்தாக்கில் தாம்பத்தியம்ங்கிற இடம், புத்திரஸ்தானம்ங்கிற இடம், இது எல்லாம் வந்து உங்களுக்கு குறைச்சி தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு அவர் வந்துடுவார். அப்படி வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு எப்படி இருந்தால் குறைச்சி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் தாரமாக அந்த பெண்ணை வந்து நம்ம மனம் முடித்து கொடுத்தால் அது வந்து குறைச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுது. அந்த பெண்ணுக்கு வந்து அந்த மாதிரி வரம் தான் அமையும். ஒருவேளை இந்த மாதிரி தாய் தந்தை வீட்டில் கொஞ்சம் வசதியானவங்க, இல்லை நாம் வந்து கொஞ்சம் படிச்சிருக்கோம், நமக்கும் வயசு வந்து ஓரளவுக்கு கம்மியான வயசு தான், நம்ம 2ஆம் தாரமாக போகிறதுக்கு வந்து நமக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படிங்க தெரிஞ்சுன்னா, அந்த பெண்ணுக்கு வந்து திருமணம் ஆகிறது வந்து கொஞ்சம் கடினமான ஒரு சூழ்நிலையாகத்தான் இருக்கும். இதே மாதிரி ஆணோட ஜாதகத்திலையும் இதே அமைப்பு இருக்கும். நன்றி.